பார்க்க மாட்டேன். ஓ! அப்படியா? சேம் டு யூ அக்கா. அப்படியா? நீங்களும் பார்க்க மாட்டீங்களா ஆக்டர் தம்பி? என்ன தம்பி நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்போ உள்ள நியூ ஜெனரேஷன் எல்லாமே மூவி நல்லா பார்க்குறாங்களே! நாங்கலாம் பார்க்கறது இல்ல. எனக்கெல்லாம் இப்போ அப்பத்தைய படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு விசு படம் தான் ரொம்ப பிடிக்கும். விசு அவங்க படம் ரொம்ப பிடிக்கும். பழைய படம் ஏதாவது ராஜ் டிவில போட்டாங்கன்னா, விசு படம் எல்லாம் பார்ப்பேன் நான் உட்காந்து. ஆர்ட் படங்கள் மட்டும் தான் பார்ப்பேன் சொல்றார் பிரியாணி. ஆனால் டிடிஎஃப் வாசன் அண்ணாவின் ஐபிஎல் படம் ரிலீஸ் ஆனால் அப்பா அம்மா கூட்டிட்டு போறாங்களோ இல்லையோ நானே போயிட்டு வந்துடுவேன். எனக்கு அவ்வளோ அவரோ பிடிக்கும். ஓ! அதனால தான் உங்களோட ஐடியிலே அந்த பேர் வச்சிருக்கீங்களா? ஆக்டர் டிடிஎஃப் வாசன் ஃபேமிலின்னு. கமர்ஷியல் படங்கள்லாம் தலைவலி சொல்றார் பிரியாணி. எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நான் போயிடுவேன். முடியவில்லை என்றால் எப்படியும் அவர் படத்தை நான் தியேட்டரில் தான் பார்ப்பேன். என் தாய் தந்தையை நான் எதிர்பார்க்க மாட்டேன். பாருங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம். ஆனால் ஒரே கலாட்டா கலவரமாக இருக்கும். சேஃபாக பாருங்க அவ்வளோதான். பத்திரமா போயிட்டு வாங்க. ஏன்னா சில பேர் வந்து ரகலை பண்ணுறாங்கல்ல தியேட்டரில். ஏனென்றால் என் அம்மா அப்பா இல்லாமல் எங்கேயும் போவது தனியாக எங்கேயும் போக வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். எங்கள் அப்பாவுக்கு டிடிஎஃப் வாசன் அண்ணாவே பிடிக்காது. அதனால் அவளாக ஒரு ஆளாக அந்த படத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிடுவார். அதனால் இந்த தலைமுறையெல்லாம் நான் அவர்களை எதிர்பார்க்க மாட்டேன். அவருடைய முதல் படம் நானே சென்று விடுவேன். ஓகே ஓகே தம்பி, நீங்கள் அவரோட ஃபேன் எனக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பாக போவீங்க, பாருங்கள். நான் வந்து இப்போ சினிமாலாம் பார்த்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. சினிமாக்கெலாம் போகிறதே இல்லை. பாட்டு மட்டும் கேட்பேன். அதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த 80s 90s சாங் தான். இப்போ உள்ள சாங்ஸ் நியூ சாங்ஸு எனக்கு அவ்வளோ புரியறதும் இல்லை. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இப்போ வர பாடல்கள் எல்லாம் வந்து நான் குறை சொல்லலை. அது இப்போத்தி இருக்கிறவங்களோட டேஸ்ட்டு. எனக்கு அது செட் ஆகலை. எனக்கு வந்து இளையராஜா பாடல்கள் தான் பிடிக்கும். அக்கா என்னது? நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது வீட்டில் டிஸ்பிளே இருந்தது. அதை நான் சரி பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதில் தான் முதல் ஆக்டர் டிடி வாசன் எனும் ஐடியை ஓப்பன் பண்ணேன். அக்கா நான் இன்னொரு சேனல் வைத்திருக்கிறேன். அதுதான் முக்கியமான சேனல். நீங்கள் அதை பார்த்திருக்கிறீர்களா? இல்லையே தம்பி, இதில் தான் நீங்கள் எப்பயும் வருவீங்க. இதில் தான் ஹாய் போடுவீங்க. அதுதான் முக்கியமான சேனல். நீங்கள் அதை அதில் வந்து எனக்கு ஒரு ஹாய் போடுங்க. அப்போ தானே தெரியும். இல்லைன்னா என்னோடய ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த சேனல் தான் தம்பி தெரியும். இதில் தான் நீங்கள் எப்பயுமே ஹாய் போடுவீங்க. இருங்க, அந்த சேனல்லேருந்து உங்களுக்கு ஹாய் சொல்கிறேன். ஓகே ஓகே. எங்கே போயிட்டார் பிரியாணி? ஆளை காணவில்லை. வேர் இஸ் பிரியாணி?